நான்வெஜ் ஸ்டைலில் மூக்கடலை குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மூக்கடலையே நைட்டே ஊற வச்சுட்டு இப்போது ஒரு 5 விசில் வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். வெங்காயம் ஒரு 5 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3, இது அரைக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், 3 கொத்து கருவேப்பிலை. குக்கர் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போது இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வீட்டு மிளகாத்தூள் தாங்க. இதிலே மஞ்சள் தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகும். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி இந்த பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி தான் வரணும். இது நல்லா இந்தமாரி வதங்கிச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இப்போது நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மூக்கல்லையே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூக்கல்ல குழம்புக்கு தேங்காயோடைய மசாலா சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு சின்னதாக பட்டை, லவங்கம் ஒரு 3, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு இதை இப்போ அரைச்சி பேஸ்ட் பதமாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்தமாரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், விசில் போயிடுச்சு. நம்ம இதை திறந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் நல்லா கொச்சி இந்தமாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், அரைச்சி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதே கொஞ்சம் தண்ணி அரிசி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்து தேங்காய் வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்தமாரி மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சுட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.